ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அண்ட் ஸ்டெப் டூவில் நம்ம என்ன, அதாவது எஸ்எம்சி கான்செப்டோடைய கண்டினியூட்டி இது. ஸோ கண்டிப்பாக ஸ்டெப் ஒன்னுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் டூவோடைய மெத்தட் என்ன, புல் பேக் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இதுதான் இன்றைக்கோட டாபிக்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி தான். நான் ஒரு டாபிக்ஸ்க்கும் நான் மிங்கிள் பண்ணுறேன்னா ப்ரீவியஸோட டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடாக தான் நான் இந்த டாபிக்ஸை நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கரண்ட்டாக பார்க்குற டாபிக்ஸ் புரியலைன்னா ப்ரீவியஸ் டாபிக்ஸு வேலிட் கேண்டல்னா என்ன, இன்வேலிட் கேண்டல்னா என்ன, இன்டர்னல் கேண்டல்னா என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நான் இதில் ஏன் இந்த புல் பேக்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சிங்க் ஆகும், புரிய வரும் நல்லா ஈஸியாக. ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு கேண்டல் நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் ஆகுது, தென் அடுத்த கேண்டலும் நம்மளுக்கு ஒரு ஃபால் ஃபார்மேஷன் ஆகுது. அதுக்கு அடுத்த கேண்டல் நல்ல ஒரு புல்லிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் எது புல் பேக்குன்னு சொல்லுவாங்கன்னா இந்த லோ தான் நம்மளுக்கு புல் பேக். புரியுதா? ஸோ நம்மளுக்கு ஒரு கேண்டலோடைய ஃபஸ்ட் கேண்டல் அண்ட் செகண்ட் கேண்டலோடைய கண்டினியூட்டி அண்ட் தேர்ட் கேண்டல் இந்த ஃபஸ்ட் கேண்டலோடைய வேல்யூ ஹை கிராஸ் ஆக சொல்ல நம்மளுக்கு செகண்ட் கேண்டலோடைய லோ வந்து புல் பேக்காக நம்மளுக்கு கன்சிடர் ஆகும். இதுதான் புல் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ட்ரெண்ட் அகெயின்ஸ்டாக பார்த்தோன்னா இப்போ இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டோடைய கண்டினியூட்டி. ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் புல்லிஷ் ஆகிட்டுருக்கு, அண்ட் ஒரு சின்ன ரிவர்சல் அண்ட் கண்டினியூட்டி. அப்போ இதெல்லாம் எது புல் பேக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் புல் பேக். ஒரு நல்ல ஒரு ஹை மார்க்கெட்டில் நல்ல ஒரு ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்கு சொல்லும், சடனாக ஒரு ஸ்மால் ஃபால் ஆக சொல்லும், அண்ட் அந்த ரீசெண்டாக இருக்கிற நம்மளுடைய ஹை வந்து வேல்யூ நம்மளுக்கு கிராஸ் ஆக சொல்லும். அப்போது இந்த லோ வந்து புல் பேக்குங்கிறது கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுதான் புல் பேக்குங்கிறது வேலிட் ஆகுது நம்மளுக்கு. ஸோ ஒரு ஹை செட் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு இந்த ஹை நம்மளுக்கு வயலேஷன் ஆகுதோ இதை நம்ம புல் பேக்குங்கிறத கன்சிடர் பண்ணணும். ஸோ இதே தான் நம்மளுக்கு ஒரு பேரிஷ் மார்க்கெட்லேயும் சரி, ஒரு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நல்லா ஃபால் ஆகிட்டு வரோம், அண்ட் இந்த கேண்டலோடைய தேர்ட் கேண்டலோட லோ வயலேஷன்ஸ் நடக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 and 2 and 3. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோடைய லோ நம்மளுக்கு வயலேஷன் ஆகும்போது தான் இந்த செகண்ட் கேண்டலோடைய ஹை வந்து நம்மளுக்கு புல் பேக்குங்கிறது கன்சிடர் ஆகும். ஸோ வேலிட் கேண்டல்னால் என்ன, இன்வேலிட் கேண்டல்னால் என்னங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கேண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வயலேஷன் நடந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அப்போது இதை புல் பேக்குன்னு கன்சிடர் பண்ணலாமா? நோ. இதுக்கு அடுத்த கேண்டில் நம்மளுக்கு ஃபார்மேஷன் நம்மளுக்கு இந்த ஃபார்மேஷனில் நடந்துச்சுன்னா, இந்த ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு தேவை இந்த கேண்டலோட லோ நம்மளுக்கு வயலேஷன் ஆனால் புல் பேக்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது புல் பேக்குங்கிறது தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சேம் இதே சினரியோ தான் புல்லிஷ் மார்க்கெட்லேயும். ஸோ புல் பேக் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸி தான் இது. ஸோ இன்டர்மீடியட்டில் நீங்கள் செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அண்ட் போக போக இது ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைவில் ஒரு மார்க்கெட் நான் பார்த்துட்றேன், டைம் ஃப்ரேம் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம். எனக்கு
இதோடைய மார்க்கெட் இங்கே ஃபாலோ ஆகிருக்கு கண்டினியூட்டியாக நம்மளுக்கு. அண்ட் இப்போ இந்த இடத்துல எனக்கு எங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகி, ஸோ இங்கே ஒரு லோ. அப்போது ரீசெண்டாக இருக்கிற லோ எனக்கு வயலேஷன் ஆனதுனால தான் எனக்கு இது புல் பேக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது இந்த ரீசெண்ட் லோ வயலேஷன் ஆனால் இது புல் பேக்குன்னு கன்சிடர் ஆகிடுச்சு. அண்ட் சேம் அப்படியே புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ரீசெண்டாக இருக்கிற ஹையை நம்மளுக்கு வயலேஷன் ஆகிருக்கு அண்ட் இது புல் பேக்குன்னு நம்மளுக்கு கன்சிடர் ஆகிருக்கு. அண்ட் ஸோ இங்கே கூட பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் இன்டர்னல் கேண்டல். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புல் பேக்குங்கிறது கன்சிடர் பண்ணவே கூடாது. ஸோ இன்டர்னல் கேண்டல் இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நீங்கள் இன்டர்னல் கேண்டல் பற்றி நான் ஃபஸ்ட்டு பார்க்க சொன்னேன். இது பார்த்திங்கன்னா இது புல் பேக்கை கன்சிடர் பண்ணலாம். பட் இது இன்டர்னல் கேண்டல், இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் கேண்டல் இல்லை இது. இப்போ எது இன்டர்னல், இப்போ எது வேலிடான கேண்டலாக கன்சிடர் பண்ணலான்னா there is a pullback. So in the low nearby is a pullback. இந்த pullback low violation ஆயிருக்கு, நல்ல ஒரு bullish market. அப்போது இது வந்து ப்ராப்பரான ஒரு புல்பேக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் அப்படியே சீக்வன்ஸ் ஆர்டரில் நான் அப்படியே லைனாக நான் புல்பேக் மட்டும் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு புல்பேக், ஏன்னா ரீசெண்டோட லோ எனக்கு வயலேஷன் ஆகிருக்கு. அண்ட் இது இன்டர்னல் கேண்டல், இது நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த லோ எனக்கு வயலேஷன் ஆகிருக்கு பிகாஸ் எனக்கு இதுதான் புல் பேக். ஸோ இந்த லோ வயலேஷன் ஆனதுனால தான் எனக்கு புல் பேக் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இந்த லோ எனக்கு வயலேஷன் இங்கே ஆகிடுச்சு. அப்போது எனக்கு இந்த புல் பேக் இஸ் அ வேலிட். ஸோ ஒரு கேண்டில், ஃபஸ்ட்டு கேண்டில் அண்ட் செகண்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டலோடைய லோ, அது ஃபஸ்ட்டு கேண்டலாக இருக்குது. இது டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஃப்ரேம்ஸ்லாம் வரும், நிறைய கேண்டில்ஸ்லாம் வரும். இது எக்ஸாம்பிளுக்காக ஒரு லோ இருக்குது, அந்த லோ வந்து ஒரு ஹை செட் பண்ணிட்டாங்க. இந்த லோ நம்மளுக்கு வயலேஷன் ஆச்சுன்னா அப்போ இந்த ஹை வந்து நம்மளுக்கு புல் பேக்கை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோ வயலேஷன் ஆகிடுச்சு. அப்போது இந்த ரீசெண்டாக இருக்கிற ஹை வந்து இட்ஸ் புல் பேக். இதுதான் ப்ராப்பரான புல் பேக். அப்போ இதில் இருக்கிற இன்டர்மீடியட்டில் இதை கூட புல் பேக்லாம் நோ, இது எல்லாமே இன்டர்னல் கேண்டல். இந்த கேண்டலுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு இன்டர்னல் கேண்டல், வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் கேண்டல்னு சொல்லலாம். ஸோ இந்த கேண்டல் வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ புல் பேக் கேண்டில் மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த டாபிக்ஸுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் அந்த புல் பேக்ஸை பற்றி நான் பேசுகிறேங்கிறது. ஸோ அடுத்த டாபிக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரா பண்ணுறது. ஓகே, மறுபடியும் இது அப்படியே கண்டினியூட்டி பண்ணலான்னா இது புல் பேக், இங்கே எனக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அகெயின் இந்த புல் பேக். ஓகே, அடுத்தது இது ஹை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணதால் இது ஒரு புல் பேக்காக எனக்கு கன்ஃபார்ம். அகெயின் இந்த ஹை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரீசன் இதுதான் ப்ராப்பரான புல் பேக் வேலிட். ஸோ பிகாஸ் எனக்கு இந்த ரீசெண்டான ஹை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, வயலேஷன் ஆகிடுச்சு, எனக்கு இந்த புல் பேக் கன்ஃபார்ம். இந்த ஹை வயலேஷன் ஆனதுக்கு ஸோ நியர்பை இஸ் லோ. எங்கேருந்து மார்க்கெட் வந்துச்சு, ஸோ எங்கேருந்து மார்க்கெட் இந்த ஹை வயலேஷனுக்கான லோ ரீசன் எது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் உங்களால் புல் பேக்கை ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர், இங்கே பாருங்கள், இந்த ஹை வயலேஷன் ஆனதுக்கு ரீசன் இந்த லோ தான். இது ஒரு புல் பேக், தாராளமாக புல் பேக் கன்சிடர் பண்ணலாம் பிகாஸ் இந்த ஹை எனக்கு வயலேஷன் ஆகிருக்கு. சேம் இந்த ஹை எனக்கு வயலேஷன் ஆனதுக்கு ரீசன் இதையும் ஒரு புல் பேக்காக நான் கன்சிடர் பண்ணலாம். இந்த க்ரீன் கலர் கேண்டலோட லோ அண்ட் ஆஃப்டர் இங்கேயும் எனக்கு ஹை வயலேஷன் இருக்குது, இதை நான் லோவை கன்சிடர் பண்ணலாம்.
அண்ட் இந்த ஹை வயலேஷன் வர்றதுக்கு இந்த லோ நான் ப்ராப்பராக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு இந்த ஹை வயலேஷன் வந்துக்கு இது ஒரு ப்ராப்பர் புல் பேக். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ புல் பேக்கை நீங்கள் எந்தளவுக்கு சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம அடுத்த லெவல் மூவ் ஆன் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.